இப்போ எக்கச்சக்கமான விஷயங்கள் எளிதாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். முன்னால தகவல்களை சொல்வதற்கு ஆட்கள் தேவைப்பட்டார்கள். இப்போலாம் அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை. என்ன வேணாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உலகத்துடைய எந்த மூலையில் இருந்து கொண்டும் இந்த நிமிடத்தில் சிக்காகோவில் பனி எவ்வளோ கொட்டுது அப்படின்னா இப்போ தெரியும். இவ்வளவு எதுக்கு? இப்போ யாராவது லைவ் பண்ணால் ஏதோ ஒரு மூலையில் உட்காந்துருக்கவன் கோபிநாத் பேசுகிறத கேட்கலாம். இட் இஸ் ஸோ சிம்பிள் இல்லையா? இப்போ நான் பேசி கொண்டிருப்பதன் சத்தத்தை ரிசீவ் பண்ணி அப்படியே ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பதற்கான தொழில்நுட்பம்லாம் வந்துருச்சு. அப்போ தகவல்களை தெரிந்து கொள்வது இப்போது அறிவு அல்ல. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். மாநில தலைநகரங்களின் பெயர்களை தெரிந்து வைத்திருப்பது, அதெல்லாம் நாம் சின்ன பிள்ளையா இருந்தப்ப பக்கத்து வீட்டுக்காரங்களை அசத்துறதுக்காக சொன்னது. அதையே இன்னும் நாலேஜ் நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம வீணாக போயிடும். அப்போ நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அறிவை எப்படி பயன்படுத்த. டைமென்ஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் சேஞ்ச். அறிவு குறித்த விஸ்டம் இஸ் நாலேஜ். விஸ்டம் தான். அதை வச்சு நீங்கள் என்ன இன்டர்பிரேட் பண்ணுறீங்க, அதுலேருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்ளுகிறீர்கள் என்பது தான் அறிவு. ரைட்டு தானே? ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்தை வெட்டுறதுக்கு என்ன செய்யணும், அதுக்கான ஒரு டூல் இருக்குது. அதோடைய நீளம் எவ்வளவு, இதோடைய அகலம் எவ்வளவுன்னு கரெக்டாக கருவிகளை நான் பயன்படுத்தி கரெக்டாக ஒரு மிஷினை வச்சு அறுக்கிறேன். நோ, அது அறிவில்லை. இப்போ அந்த டூல்ஸை பயன்படுத்துறது இப்போ அறிவில்லை. அந்த டூல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுருக்க அறிவில்லை. அது என்ன மாதிரியான மரம், அது எவ்வளவு ஈரப்பதம் கொண்டது. நான் இப்போ அறுத்துருவேன், ஆனால் நாளைக்கு கொண்டு போய் 15 நாள் வெயிலில் போட்டுட்டு கொண்டு போய் சட்டத்தை அடிக்கிறப்ப அது சுருங்குமா சுருங்காதானே தொடர் அறிவின் மூலமாக கிடைக்கிற விஸ்டம் தான் இப்போ நாலேஜ். ஸோ பிள்ளைகளுக்கு அதை புரிய வையுங்கள். நிறைய தகவல்கள் பிள்ளைங்க சொன்னால் பாரு பிள்ளை அறிவாக இருக்குது, பாரு பிள்ளை அறிவாக இருக்குலாம் சொல்லாதீங்க. பிள்ளைங்கன்னா எல்லாத்தையும் அது கருவிகள் எடுத்துருச்சு. இப்போ நம்ம வேலை மெஷினோட சண்டை போடுறது தான். ஸோ எல்லாத்துக்குமான பர்ஸ்பெக்டிவ் மாற்ற பாருங்கள். அது குறித்து அவர்களுக்கு என்ன பார்வை இருக்கிறது, ஒரு விஷயம் குறித்து அவர்களுக்கு என்ன தீவிரம் இருக்கிறது, அது குறித்து அவர்களால் உழன்று போக முடிகிறதா.